M10 இந்த இதில் வந்து பாம்பு போட்டாங்க இல்லையா ஜாப்பனீஸு. ஸோ அப்போ இருந்த கதையெல்லாம் என்னென்னா ஜப்பனீஸ் தித்தி தான். ஈன ஜப்பானியர்கள் இந்த பாட்டெல்லாம் இருக்கும். ஈன ஜப்பானியர்கள் இது அப்படின்ட்டு ஒரு ஜப்பானியர் ஜாப்பனீஸ் மேலே ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரி இது படங்கள் தான் இருக்கும். எங்களுக்கு விளையாட்டு இடமே எங்கள் ஸ்டூடியோ தான். நியூட்டன் ஸ்டூடியோ இல்லை பிரசாத், இதுதான் எங்களுக்கு விளையாட்டு இடமே. எங்கள் பெரியப்பா வந்து 1945 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஜாயின் பண்ணார். ஓகே. He was the first person to join modern theatres. எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க அழவள்ளியப்பான்னு குழந்தை கவிஞர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெளியூர்லேருந்து நடந்து வீட்டுக்கு போகிறாரு. இவர் கிடுகிடுன்னு ஓடி போய் அவர் பொட்டியை கையில் எடுத்துன்னு தான் உள்ளே போகிறாரு. கண்ணதாசன் பொட்டியை தூக்குற, நீ என்னடா வேடிக்கை பார்க்குறேன்ட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க முதுகு. சரி, நான் சின்ன பையன் கிடுகிடுன்னு ஓடணுன்னு அதுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார். கல்யாணங்களுக்கு வந்து வாழ்த்து மடல் எழுதி தர சொல்லுவாங்க. கண்ணதாசன்கிட்ட போய் பேசிடுவாங்கன்னு சொல்லி நான் தான் இப்போ மங்கி பெடல் போட்டுன்னு சைக்கிள் விட்டு அவன் நடேசன் சீட்டுக்கு அவங்க அப்பா பேர், இது பேர், பொன் வீட்டு அப்பா பேர், அவங்க ஊர் என்ன எல்லாம் டீட்டெயிலாக கேட்பாரு. அந்த டீட்டெயிலாக கேட்டு என்ன கோவில் என்ன எதுன்னு கேட்ட மாதிரி அந்த வாழ்த்து மடல் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அனுப்புவார். நான் எனக்கு வந்து உங்களுக்கு அவங்க அப்பா யார் என்ன எது எந்த கோவில் நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பிறந்ததெல்லாம் மண்டபத்தில் பிறந்தேன். ஸோ கண்ணதாசன் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் என் சிஸ்டர்லாம் வந்து இங்கே லீலாவதி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி இப்போ பிறந்தாங்க. மாடர்ன் தேட்டர்ஸ் அவர் சுந்தரம் வந்து இது வச்சுருந்தார். அவர் லீஸ் எடுத்து ஒரு இடத்த ஹாஸ்டல் மாதிரி வச்சுருந்தார். இவங்க கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் கண்ணதாசன் லெஃப்ட் மாடர்ன் தேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு ஜூபிட்டர். எங்க அப்பா கண்டினியூட இது. சார், நீங்க வாக்கிங் போகும்போது கண்ணதாசன் சாரை பார்ப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, கட்பனியனோட இருப்பாருன்னு சொல்லிட்டு, என்ன பேசுவாரு? அவர் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க வளர வளர அவர் பார்த்துருக்காரு. நாங்க வாக் பண்ணிட்டு வருவோம். அவர் வந்து உட்காந்து பேப்பர் படிப்பாரு, பார்த்துட்டு சிரிச்சுட்டு இது பண்ணி போவார். அவர் எல்லாரோடையுமே பேசுவார். அவர் எங்க வீட்டுக்கு எதிர்க்க அழவள்ளியப்பான்னு குழந்தை கவிஞர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன, அவர் வந்து அவரு செட்டியார். அவரும் கிட்டத்தட்ட இவங்க ஊர் பக்கத்து ஊர் நினைக்கிறேன். அவர் வெளியூர்லேருந்து நடந்து வீட்டுக்கு போகிறாரு. இவர் கிடுகிடுன்னு ஓடி போய் அவர் பொட்டியை கையில் எடுத்துன்னு தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னா அப்பா வந்து, டே நீ அவருக்கு கண்ணதாசன் பொட்டியை தூக்குற, நீ என்னடா வேடிக்கை பார்க்குறேன்ட்டு என்னை போட்டு அடிக்கிறாங்க முதுகு. சரி, நான் சின்ன பையன் கிடுகிடுன்னு ஓடணுன்னு அதுக்குள்ளே அவர் உள்ளே போயிட்டார். எடுத்துட்டு உள்ளே போயிட்டார். ஸோ அதனால் அவரோட ஒரு கண்ணதாசன்கிறது நீங்கள் பார்க்குற கண்ணதாசன் வேறு, நாங்கள் பார்க்குற கண்ணதாசன் வேறு. மதுரையில் வந்து நிறைய இந்த மில்ஸ் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அவங்க வீட்டு கல்யாணங்களுக்கு வந்து வாழ்த்து மடல் எழுதி தர சொல்லுவாங்க. இந்த வாழ்த்து மடல் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. வந்தோடனே அப்பா வந்து, டே நீ போடா நான் அப்பா சொல்லிட்டு அப்பா கண்ணதாசன்கிட்ட போய் பேசிடுவாங்கன்னு சொல்லி நான் தான் இப்போ மங்கி பெடல் போட்டுன்னு சைக்கிள் விட்டு அவன் நடேசன் சீட்டுக்கு போனவுடனே அவர் வந்து எந்த ஊர், அவங்க அப்பா பேர், இது பேர், பொன் வீட்டு அப்பா பேர், அவங்க ஊர் என்ன எல்லாம் டீட்டெயிலாக கேட்பாரு. அந்த டீட்டெயிலாக கேட்டு என்ன கோவில் என்ன எதுன்னு கேட்ட மாதிரி அந்த வாழ்த்து மடல் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அனுப்புவார். இது நான் கேட்டு பழக்கமானோடனே நான் எனக்கு வந்து உங்களுக்கு அவங்க அப்பா யார் என்ன எது எந்த கோவில் நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லி இந்த இப்படின்னு அவர் சிரிச்சுட்டு உள்ள அவங்க பேர் பொன்மணியோ பொன்னழகியோன்னு அவங்க ஒய்ஃப் பேர், அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் காஃபி சாப்பிட்டேன்னு உள்ளே போய் காஃபி சாப்பிட்டு ஸோ அப்படியே ஒரு இதுவாக தான் பழகுவோம். நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகுவோம். ஏன்னா நான் பிறந்ததெல்லாம் வீடில் மண்டபத்தில் பிறந்தேன். எனக்கு வந்து இப்போ நான் பிறந்ததுக்கு அப்புறம் there were lot of complication. ஏன்னா எனக்கு ப்ரீதிங் இது ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ கண்ணதாசன் வந்து அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் என் சிஸ்டர்லாம் வந்து இங்கே லீலாவதி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி இப்போ பிறந்தாங்க. ஏன்னா அவங்க கண்ணதாசன் ஃபேமிலிலையும் லீலாவதி ஹாஸ்பிட்டல், எங்கள் ஃபேமிலியும் லீலாவதி ஹாஸ்பிட்டல். ஸோ இதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் மாடர்ன் தேட்டர் சேலம் சொல்லுவாங்கள்ல, அந்த 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 இடத்துல கலைஞர் சார், அப்புறம் அப்பா, அண்ட் தென் கண்ணதாசன் சார் 3 பேரும் எப்பவுமே ஒன்றாவே தான் இருப்பாங்களாமே.
அப்படி கிடையாதுமா. அதாவது எங்கள் பெரியப்பா வந்து 1945 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஜாயின் பண்ணார். ஓகே. He was the first person to join modern theatres. அப்போ எப்போ வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஜாயின் பண்ணார். அப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த எம்டன் இந்த இதில் வந்து பாம்பு போட்டாங்க இல்லையா ஜாப்பனீஸு. ஸோ அப்போ இருந்த கதையெல்லாம் என்னென்னா ஜப்பனீஸ் தித்தி தான். ஈன ஜப்பானியர்கள் இந்த பாட்டெல்லாம் இருக்கும். ஈன ஜப்பானியர்கள் இது அப்படின்ட்டு ஒரு ஜப்பானியர் ஜாப்பனீஸ் மேலே ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரி இது படங்கள் தான் இருக்கும். எங்கள் எங்கள் பெரியப்பா ஒர்க் பண்ண படம் வந்து பர்மா ராணின்னு பேர். அந்த படத்தோட கதையே தான் ஜாப்பனீஸ் ஸ்டோரி தான். ஜாப்பனீஸ் ஸ்டோரியில் இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ். ஓ, அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ். ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரூலில் இருந்தது. ஸோ அதனால் தே ப்ரிஃபர் டு பி ஹாவ் அந்த மாதிரி ஜாப்பனீஸ் இந்த ஜப்பானியர் எதிர்த்து இப்போ கதைகள் கருத்துக்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு இதுவாக இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பித்த சினிமா அது. ஓகே. அப்புறம் 1947 எங்கள் அப்பா ஜாயின் பண்ணார். எங்கள் அப்பா ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து சண்டமாருதம்னு ஒரு பத்திரிக்கை. சண்டமாருதம். அந்த பத்திரிக்கை வந்து எடிட்டர் வந்து கண்ணதாசன் முத்தையா. ஓகே. அப்புறம் தான் அவர் கண்ணதாசன். அந்த சண்டமாருதமில் அவர் பேர் முத்தையா. எங்கள் அப்பா வந்து சப் எடிட்டர். ஆமாம். ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அவர் சுந்தரம் வந்து இது வச்சுருந்தார். லீஸ் எடுத்து ஒரு இடத்த ஹாஸ்டல் மாதிரி வச்சுருந்தார். ஓகே. அங்கே வந்து காலம்பரை 7 மணிக்கு இது ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்கு, மத்தியானம் லஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நடந்தது. இவங்க கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் கண்ணதாசன் லெஃப்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஹீ வென்ட் டு ஜூபிட்டர். எங்கள் அப்பா ஹீ கண்டினியூட இது. எங்கள் அப்பா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஹீ வென்ட் டு ஃபிலிம் சைடு போயிட்டார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கிடையாது, கம்பெனியில் உதவியாளர், டைரக்ஷன் சைடு உதவியாளர், அவ்வளோதான். ஹி ஹாஸ் டு டூ ஆல் தி ஒர்க். அப்பா வந்து நிறைய மூவிஸ் எடுத்திருக்காரு இல்லையா? விரல் விட்டு என்ன முடியல, நிறைய மூவிஸ் இருக்கு. அதில் அப்பாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாராவது உண்டா? அப்பாவுக்கு அப்படி ஃபேவரட் ஆக்டருங்கிறது சிவாஜி கணேசன் தான் இது பண்ண முடியும். பட் ஏன்னா அவருக்கு சாவித்ரி, ஜெமினி கணேசன், தென் சுஜாதா, லக்ஷ்மி, ஸ்ரீபிரியா, எல்லாருக்குமே சுஜாதா, இவங்க எல்லாருமே அப்பாவுக்கு வந்து ஒரு என்னென்ன இவங்க போட்டாங்கன்னா இந்த சீனுக்கு வந்து தே கேன் கிவ் ஒரு குட் இது கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இவங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஜெயலலிதா, கேஆர் விஜய், எல்லாம் யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது. ஜெயலலிதா மேமோட 100th மூவி வந்து சார் தான் எடுத்திருக்காரு இல்லையா? 100 இல்லைம்மா, 100th மூவி வந்து திருமாங்கல்யம். ஓகே. அது வந்து அது டி ராமாயண நாயுடு படம். சூரியகாந்தி 99th மூவி. 99th பிக்சர் வாஸ் சூரியகாந்தி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு எடுக்கும்போது போயிருக்கீங்களா சார்? உங்களுக்கு ஏதாவது எது? சூரியகாந்தி எல்லா படத்துக்கும் போய் போவோம். சூரியகாந்திக்கு இல்லை, இந்த தவ புதல்வன் ஆகட்டும், நிறைகுடம் ஆகட்டும், பொம்மலாட்டம் ஆகட்டும், ஷூட்டிங்னா எல்லாத்துக்குமே போவோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு விளையாட்டு இடமே எங்கள் ஸ்டூடியோ தான். நியூ டவுன் ஸ்டூடியோ இல்லை பிரசாத், இதுதான் எங்களுக்கு விளையாட்டு இடமே.